ஒரு தினம் வரும். என்ன தினம்? இப்ப பாருங்கல்ல, சுதந்திர தினம்னு ஒண்ணு வரும். ஆமா. குடியரசு தினம்னு ஒண்ணு வரும். ஆமா. இதுல பாருங்க. ஆமா, பங்காளி. உனக்கு சித்தப்பே, எனக்கு பங்காளி. அப்படி இருக்கிறதுனால குடியரசு தினம்னு ஒண்ணு வரும். சுதந்திர தினம் 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் வருது. சரி. இப்படி ஒரு நாளைக்கு ஒரு தினம் வருது. இதுல பாருங்க, நம்ம நாடகக்காரர்களுக்குன்னு ஒரு தினம் வரணும். அது என்ன தினம்? அதுதான் இன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு தான் நாடகக்காரர்களுக்கு பூரா ஒரு தினம். எல்லா நாடக நடிகர்களுக்கும் சங்கத்துல போய் பாருங்க, ஒரு சின்ன காக்கா குஞ்சு கூட தேடி இருக்காது. பூரா ஊரு பூரா பறந்து போயிருக்க ரெக்க வச்சுட்டு. ஏன்னா அப்படி ஒரு தினம் இன்னையில இருந்து ஆரம்பிக்கிற தினம் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி காதலர் தினம்னு ஒண்ணு வரும். இப்பதான் வந்துட்டு போச்சு பாரு. ஆமா, காதலர் தினம்னு ஒண்ணு வருது. அதுல பாருங்க, நான் நின்றுகிறேன் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏறதுக்காக வேண்டி. சரி. முன்னாடி ரெண்டு பிள்ளைகளை ஏத்துக்கிட்டாவே பறந்து போய்கிறேன். எங்க காதலர் தினம் கொண்டாட போய்கிட்டு இருக்காங்க. சரி. அந்த நேரம் போலீஸ்காரங்களா மறிச்சு எங்கடா போறீங்க, ஏதுடா போறான்னு கேட்டுக்கு இருக்க போல பின்னால ஒரு வண்டியில ஒரு பிள்ளையை ஏத்திக்கிட்டு போறான். அவன் போனதுமே இது யாருன்னு கேட்டாரு. அவரு எல்லாரும் காதலர்கள் சொல்லிட்டு போயிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, நாங்க 2 பேரும் கள்ள காதலர்கள். எப்படி காதலர் தினம்னு ஒண்ணு வருது, எங்க 2 பேத்துக்கு கள்ள காதலர் தினம்னு ஒண்ணு இருக்கு. அதனாலதான் நாங்க 2 பேரும் இதுல ஏறி போய்க்கு இருக்கோம் அப்படின்றாங்க. அப்படின்றதுனால காலத்துக்கு தேவையாப்ல நம்மளும் போகணும். இப்படிதான் போன ஈஸ்வர நாடகத்துக்கு போயிட்டு நம்மளுக்கு பூரா வெளியூர் நாடகம் தான். சரி. பஸ்ல பிரயாணம் தான். கிட்டத்தட்ட நாடகம் போறது இல்ல. உங்களுக்கு பூரா வெளியூர் நாடகம். புதுக்கோட்டை, காரைக்குடி இப்படித்தான் போகும். அப்புறம் எங்களுக்கு வீட்டுக்குள்ளே நடக்குது. தனியா பஸ்ல போற நாடகமா கிடைக்கும், உங்களுக்கு வேன்ல போற நாடகமா கிடைக்கும். நானும் பஸ்ல போய் நாடகத்துக்கு போயிட்டு வந்துகிட்டே இருந்தேன். சரி. ஏன் பொண்டாட்டி, நான் பஸ்ல போயிட்டு வரும்போது ரொம்ப அலுப்பாயி போச்சு. ஆமா, அலுப்பா இருக்கும்ல. பஸ்ல போய் வர்றது கொஞ்சம் அலுப்பாயிரும்ல. பஸ்ல புடிச்சு கம்பிய புடிச்சு தொங்கிக்கிட்டே வந்தேன். சரி. அதுல பாருங்க 2 காலேஜ்கார பிள்ளைய காரைக்குடியில இருந்து வந்து மாடுத்தாவணியில இறங்கி பஸ் ஏறி பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி வீட்டுக்கு போயிருவோம்னு நானும் இறங்கி பஸ்ல ஏறிட்டேன். மாடுதாவணி பஸ்ல ஏறிட்டேன். 2 காலேஜ்கார பிள்ளைங்க முன்னாடி நின்றதுங்க. நானு கம்பியை பிடிச்சி இப்படி தொங்கிக்கிட்டே வந்தேன். அசதியில இப்படின்னு பிரேக் அடிக்க பஸ் தமக்குன்னு அந்த பிள்ளைய மேல மோதிட்டேன். காலேஜ்கார பிள்ளைய மேல மோதின விஷயத்துல சரி மோதிட்டேன் தெரியாமன்னு வீட்டுக்குள்ள வந்துட்டேன். வீட்டுக்கிட்ட வந்து அடியேன்னு டொக்குன்னு கதவை தட்டினேன். வீட்டுக்காரம்மா கதவை திறந்தது மேலையும் கீழையும் பார்த்தா. எனக்கு ஒன்னும் புரியல. நம்மளே இன்ன வரைக்கும் அழுத்து தெளிச்சு நாடகம் ஆடிட்டு போயிருக்கோம். வந்தவன வாங்க அப்படின்னு சொல்லாம எதுக்கு நம்மளை ஏறுட்டு பாக்குறான்னு பாத்துக்கிறேன். என் சட்டை பொட்டல்ல இவ்வளவு நீளத்துல ஒரு முடி, தலை முடிதான். அப்புறம் என்ன சபரி முடி, ஒத்த முடி, ஒத்த முடி இருக்குது. அந்த நேரம் பாருங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. நம்மளுக்கே அந்த முடி வந்த விஷயம் தெரியாம இருக்க. அப்படி நம்மள ஏன்றா நீ நாடகத்துக்கு போறேன்னு எவளோட போயிடா கூத்தடிச்சிட்டு வர, இவ்வளவு பெரிய முடிக்காரி உன் பின்னால தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சண்டை ஒரே ரணகளா நடக்குது. இதனடா வம்பா போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு மறுநாள் நாடகத்துக்கு போயிட்டு வந்துக்கிறேன். மாட்டுத்தாவணில இறங்கி கோலார ஓரமா பஸ்ல உட்காந்துருந்தேன். ஓரது சீட்டுல ஒரு 60-70 வயசு கிளவி இருக்கு. சண்டால பாவி பஸ்ல இறங்க போறப்ப ஒரு இடிச்சு பிடிச்ச என்னைய இடிச்ச நேரத்துல சரி கிளவிதானே இடிச்சிச்சு, கோலார வீடு போய் சேர்ந்துருவோம்னு வீட்டுல போய் எங்க வீட்டுக்காரம்மாவை கதை தட்டுனேன். வந்தது ஏறிட்டு பார்த்தா மேலே இங்கேயே இவ்வளவு நீளத்துல ஒரு நரைச்ச முடி அதே மாதிரி பட்டன்ல மாட்டிருக்க. ஏண்டா நாடகத்துக்கு போறேன்னு கிளவியில கூட விடுறது இல்லையா நீ அப்படின்னு சொல்லி சண்டை தூள் கிளம்பிக்கு இருக்கு. என்னடா இம்முட்டி சம்பா நடந்துக்கிறீங்க. சரி, இனிமேல நம்ம ரொம்ப சூதானமா போனோம்டான்னு சொல்லி ரொம்ப சூதானமா மாட்டுத்தாவணில இறங்கினது தனியா 100 ரூபாய கொடுத்து ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ வந்து வீட்டுக்கு நம்ம வந்துட்டோம். இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லை. பஸ்ல வந்தா தானே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படி நினைச்சு நானும் வேகமா ஆட்டோவை விட்டு இறங்கி போனேன்.
பார்த்தா மேலங்கிலையும் பார்த்தா இன்னைக்கு ஒரு முடிய அம்புடுக எவரோ ஒரு மொட்டைச்சியா பிடிச்சி நீ வச்சிருக்கடா சண்டா அப்படின்னு சொல்லி சண்டையா போடுற கண்ணுக்கு எல்லாமே சண்டையா தானே வந்து இருக்கு. அப்படி இருக்கனால எதுக்கு சண்டையா போடணுமோ அதுக்கு சண்டையா போடணும். அப்படியெல்லாம் இருந்துடக்கூடாது. இப்படின்னா இந்த நாடகம் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருந்தாலும் இதை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை.